அவர்களுடைய அடிச்சுவடை சதாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை முழுமையாக பின்பற்றி வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். ஈருலகத்தினுடைய வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையோடு வாழ்வதற்குண்டான முழு முயற்சிகளையும் நம்மால் முடிந்தவரை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே நற்குணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக உடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவார், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். அப்ப அகிலத்தை படைத்த ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அதுதான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே நம்முடைய அஹ்லாக்குகள், நம்முடைய குணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களாக நம்முடைய குணங்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக அதிலே சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னமா புஇஸ்து லியுத்திம்ம மகாரிமல் அஹ்லாக். நாம் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பரிபூர்ணமாக ஆக்குவதற்காக வேண்டி தான் வந்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உம்மத்தில் ஒவ்வொருவர்களும் சிறந்தவர்களாக, அவர்களுடைய செயல்பாடுகள் கண்ணியமானதாக, உயர்ந்ததாக, நற்குணத்தில் சிறந்தவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்தார்கள், பாடுபட்டார்கள். அந்த மக்களை, மிக மோசமான அந்த மக்களை சிறந்த மக்களாக உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் பெருமானார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை புகழ்வார்கள். அஸ்ஹாபிகள் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். அப்ப இந்த உலகத்துல சஹாபாக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் அற்புதமான குணம் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், எதை நேசத்தோடு வாழ்ந்தவர்கள், எதை அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், நல்ல குணங்களை பெற்றிருந்தவர்கள் என்று அவர்களை நாம் புகழக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார். எனவே அந்த முஹம்மதை யார் நேசிக்கின்றார்களோ, யார் பிரியப்படுகின்றார்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களாக நம்முடைய குணங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பெருமக்களே, அதிலே சொல்லுவார்கள், பல குணங்கள் இருக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள், நற்குணங்கள். அதில் ஒரு குணம் என்னவென்று சொன்னால், மொத்தமே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லி படிக்க முடியாது. அதனால ஒரு குணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகம், மலர்ந்த முகம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. எப்பொழுதும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டுதான் இருப்பார். சிரித்ததுன்னா சில பேரை உம்மனா எப்ப பார்த்தாலும் சொன்னா மூஞ்சி அப்படியே உம்மன்னு வச்சுக்குவாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கோபமா வச்சுக்கிறது. இந்த மாதிரி இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுது இருப்பது. அதே மாதிரி சில பேர் பார்த்தோம்னா இழிச்சிக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுது, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சிரித்த முகத்தோடு பார்ப்பார்கள், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அதிகம் மூலமாக ஏற்படும். எனவே இப்படி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சிறந்த குணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், சிறந்த குணம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே சிறந்த குணம் என்று சொன்னால் 3 விஷயத்தை அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். முதல் விஷயம் தபஸ்ஸுல் வஜ்ஹு தபஸ்ஸும், அதாவது சிரித்த முகத்தோடு, சிரித்த வஸ்துல் வஜ்ஹி என்று சொல்லப்படக்கூடிய சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு இருப்பதே இது நற்குணங்களிலே 3 விஷயங்களில் ஒன்று என்பதாகும். அதேபோல இரண்டாவதாக சொல்வார்கள் வபதுல் மஅரூஃப், வபதுல் மஅரூஃப் உபகாரங்கள் அதிகமாக செய்யக்கூடிய இந்த குணங்கள், இது எல்லாம் நற்குணங்களை சார்ந்தது. மூன்றாவதாக சொன்னார்கள் வகஃபுல்லதா, அடுத்தவர்களுக்கு நோவினை தராமல் தடுத்துக் கொள்வது, நோவினை தராமல் வாழ்வது இருக்கிறது. இதெல்லாம் இந்த 3 விஷயங்கள் தான் நற்குணத்தை சார்ந்தது என்பதாக இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு பயணம் செய்கின்றார்கள். வானத்திற்கு செல்கின்ற பொழுது முதல் வானத்தில் நுழைகின்றார்கள். அத்தனை மலக்குகளும் அங்கே ஆஜராகின்றார்கள். எல்லா மலக்குகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்கின்றார்கள். அங்கே வானத்திற்குள் நுழைகின்ற பொழுது அத்தனை பேர்களும் முக மலர்ச்சியோடு மர்ஹபா மர்ஹபா என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமடை கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் சிரிக்கல அப்படின்றதான் ஹதீஸ்ல பதிவாகுது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி கேக்குறாங்க, ஜிப்ரீலே எல்லாமே சிரிச்சு வரவேற்கிறாங்க, முகமலர்ச்சியோடு இருக்கின்றார்கள், ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் சிரிப்பை காணல அவருடைய முகத்துல அப்படின்னு. அப்போ யார் அவங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். எப்பொழுது அவர்கள் இந்த அல்லாஹ் நரகத்தை படைத்தானோ, நரகத்தை அவர்கள் எப்பொழுது பார்த்து விட்டு வந்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் சிரிப்பதை நிப்பாட்டி விட்டார்கள். இனியும் அவர்கள் சிரிக்க போவதும் இல்லை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அப்போ மலக்குகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முக மலர்ச்சியோடு தான் என்ன செய்கிறார்கள், வரவேற்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே ஒரு பெண் அவருடைய கணவன் இறந்து விட்டால் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். அந்த கணவனும் இறந்து விட்டால் இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்படி 2, 3, 4 கணவர்கள் வருகின்றார்கள். சொர்க்கத்தில் சந்திக்கின்ற பொழுது அந்த 3, 4 கணவர்களும் சொர்க்கத்தில் வந்துவிட்டால் இந்த பெண் யாருடன் அவள் வாழுவாள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கணவன்மாரிடத்திலே யார் சிறந்த நற்குணங்கள் இருந்ததோ அவளோடு தான் திருமணம் ஆகிய சொர்க்கத்தில் நடக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உலகத்திலேயும் ஒரு மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கை, சிறந்த பாக்கியங்கள் இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்கள் வேண்டும். ஆகிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே நற்குணம் வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவார்கள், யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தாலும் சிரித்த முகத்தோடு தான் சந்திப்பார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யாராவது முஸாபஹா செய்தால் கூட அவர்களாக எடுக்காதவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை எடுக்க மாட்டார்கள். யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச நினைத்தால் பேசினார்கள் என்று சொன்னால் அப்படியே சும்மா காது மட்டும் அப்படியே கேட்டுட்டு அங்கேயே பார்க்க மாட்டார். அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய பேச்சை கவனித்து கூர்ந்து கவனித்து கேட்பார்கள். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த பேச்சை கூர்ந்து கவனித்து என்ன செய்வாங்க கேட்பார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நற்குணங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு சில நேரங்களில் சிரித்து அவர்கள் பேசுவார்கள், பழகுவார்கள்.
ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட சஹாபி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயை எழுதக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்போம். நாங்கள் சிரித்து பேசினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களோடு சேர்ந்து சிரித்து பேசுவார்கள். நாங்கள் உலக விஷயங்களை பேசினால் எங்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக விஷயங்களை பேசுவார்கள். நாங்கள் ஆகிரத்துடைய விஷயத்தை பேசினால் எங்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்துடைய விஷயத்தை பேசுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு அனைத்து விதமான விஷயங்களும் கலந்துரையாடுவார்கள் என்பதாலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமவாசி வருகின்றார். ஒரு கிராமவாசி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே விவசாயம் செய்ய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க சொன்னா, சொர்க்கத்துல ஒரு மனிதர் வருவாரு. ஒரு மனிதர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, யாரும் சொன்னா அவருக்கு சுகபோகம் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யும், அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்பாரு, யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துல நான் விவசாயம் செய்யணும், எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்பாரு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு சொர்க்கத்துக்கு நான் அனுமதி தரேன், நீ விவசாயம் செய்து கொடு. அதே போல அந்த மனிதன் என்ன செய்யணும்னு சொன்னா, விவசாயம் செய்வதற்குண்டான எல்லாம் ஏற்பாடுகள் செய்து விதைகளை எல்லாம் போட்டு விட்டு மறுநாள் அவர் பார்ப்பார், அந்த எதை அவர் விவசாயம் செய்தாரோ ஒரே நாளில் அது வளர்ந்து மிக பெரிய அளவில் அது வளர்ந்து நிற்கும். அந்த வளர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த மனிதர் பார்ப்பார், இதாவது ஒரே நாளில் வளர்ந்துருச்சு, நம்ம இதை அறுவடை செய்யணுமே, ஒரே நாளில் இது வளர்ந்து வந்துருச்சு. அப்போ இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதனுடைய ஆசை இருக்கிறது, அதுக்கு அளவு சொர்க்கத்துல போய் எல்லாம் சொல்லுவோம், உனக்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம எதுக்கு விவசாயம் செஞ்சுதான் உனக்கு பணம் வருதமா, விவசாயம் செய்துதான் உனக்கு உணவு வேண்டுமா, எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் மனிதனுடைய ஆசை அங்கு நீண்டு கொண்டே இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு கிராமவாசி அவர் எதிர்க்கிறார் என்று சொல்றார், யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக ஒரு விவசாயம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார்ல, நான் சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், அந்த மனிதர் கண்டிப்பாக குறைஷியாகவோ மதீனாவை சார்ந்தவராக முஹாஜிராக தான் இருக்க முடியும். ஏன் சொன்னா அவங்களுக்கு தான் இந்த விவசாயத்துக்கு மேல ஒரு பைத்தியம் இருக்கு, வேற யாராவது என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப இதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க ஆரம்பிச்சார். கண்டிப்பா என்னது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம், கண்டிப்பா யாரா இருப்பான், மதீனாவாசியா தான் இருப்பான், இல்ல மக்காவாசியா தான் இருப்பான் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் சிரித்தார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தோழர்களோடு எந்த அளவுக்கு நெருங்கி பழகினார்கள், நெருங்கி வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெளியூர்ல இருந்து ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி வருவாரு. அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் கொண்டு போய் என்ன செய்யறா, முதல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த காய்கறி எல்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ஏதாவது அன்பளிப்பு ஏதாவது கொடுப்பாங்க. அப்ப மீதம் உள்ள அந்த காய்கறிகளை எல்லாம் கொண்டு வந்து சந்தையில என்ன செய்வாரு, விற்பார். அதுதான் அவருடைய பழக்கம். அப்ப அந்த மாதிரி சந்தையில என்ன செய்யறாருன்னா, விற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வர்றாங்க. வரும் பொழுது அந்த சஹாபி விற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சஹாபி அப்படியே பின்னால போய் அப்படி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அப்படியே கையை கொடுத்து அப்படியே பிடிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவருடைய நெஞ்சை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை அவருடைய முதுகோடு சேர்த்து அமைத்து அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சி யாரும் தெரியுமா அப்படின்ற வந்தாரு. அப்ப பிடிச்சி கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட விளையாடுறாங்க. உடனே அவரு பின்னால நீங்க யாருக்கு திடீர்னு நம்மள வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்யுது. திடீர்னு இருந்து கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு, லேசா நடுவுல ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தான அந்த நெஞ்சு, நம்முடைய அவர்களுடைய நெஞ்சு பகுதி நம்முடைய உடம்போடு சேர்ந்து இருக்க அந்த பாக்கியர்களுக்கு சொல்லி கவனம் இருக்கு. அவங்க ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துல கேட்கிறார், யார் இந்த அடிமையை வாங்கிக் கொள்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் பெறுகிறார்கள். உடனே அந்த மனிதன் சொன்னார், யார சொல்லலாம்,
இவ்வளவு கருப்பாக இருக்கக்கூடிய நாம், அழகற்ற நாம், எந்த போய் நீங்க வாங்கலன்னு சொல்லி இந்த சந்தையில விந்தீங்கன்னு சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. கடைசியில நீங்க தான் ஏமாந்து போவீங்க, யாருமே இந்த அடிமையை வாங்க மாட்டாங்க. அவ்வளவு நீக்குறவான ஒரு அடிமை, அழகற்ற ஒரு அடிமை. எனவே ஒரு பொழுதும் என்னை யாரும் வாங்க போங்க, யாரும் என்ன வாங்க மாட்டாங்க. ஒரு அடிமை இல்லை, அப்படி அடிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக சொல்லுகிற பொழுது என்னை யாரும் ஒரு பொழுதும் இந்த மதீனாவிலே யாரும் என்ன வாங்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே உனக்கு மிகப்பெரிய விலை மதிப்புள்ளவன் அல்லாஹ்விடத்திலே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொன்னார். எனவே இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நிறைய பல நிகழ்வுகள், அவர்கள் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள், சிரிப்பு முகத்தோடு வாழ்ந்தார்கள், பல நேரங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள், அவர்களோடு தமாஷாக இருந்தார்கள் என்ற அந்த நிகழ்வுகள் இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய அஹ்லாக்குகளிலே மிக சிறந்த நற்குணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைக்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்வான் குர்ஆனுடைய ஆயத்திலே, நபியே நீங்கள் மட்டும் அவரிடத்திலே கடுகடுத்தவர்களாக இருந்தால், நீங்கள் அவரிடத்திலே அன்பாகவோ பிரியமாகவோ இல்லாமல் கடுகடுத்தவர்களாக, நான் யார் தெரியுமா, நான் ஒரு நபி, எனவே நான் சொல்றதை கேட்கணும் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் சொன்னா யாரும் உங்களோட என்ன செய்திருக்க மாட்டார்கள், சேர்ந்து இருக்கின்றார். உங்களை விட்டு எல்லாருமே விரண்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அனைவரும் அதை அனுசரித்து நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற அந்த நற்குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே சொல்லி இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்லாக்களை, நற்குணங்களை நாம் சிறந்த முறையிலே நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீகை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அனுபவமாக பின்பற்றி அவர்களுடைய சபாத்துக்குரியவர்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.